உட்கார்ந்து தான் இந்த மேடையை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த மேடையில அதுவும் திரை உலக, கலை உலக, அரசியல் உலக ஜாம்பவான்கள் கூட நான் சின்னதா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதே தெரியல. அத ஸோ தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் எங்கேயாவது திக்கி தகுதி பேசினா. வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலா இந்த மேடை எனக்கு கிடைத்ததுக்கான முதல் காரணம் வந்து மாண்புமிகு பறை திரைப்படத்துடைய மாண்புமிகு தயாரிப்பாளர்கள் தான். திருமதி சுபா மேம் அண்ட் சுரேஷ் ராம் அவர்கள் அண்ட் கோ ப்ரொடியூசர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. I should say I'm blessed and I'm really blessed. So வார்த்தை இல்ல சொல்றதுக்கு. என்ன நம்பி பிளஸ் என்னுடைய டைரக்டர் சார் சுகுமா சார், ஸோ இவங்க என்ன நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. I think I've done my best. படம் நல்லா வந்திருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ December 12th ரிலீஸ். ப்ளீஸ் தேட்டர்ல வந்து பாருங்க, உங்களோட இதை சொல்லுங்க. சாரி, நான் கொஞ்சம் ஆர்டர் மிஸ் பண்ணேன். நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் கரெக்டா பேசணும் அப்படின்னு, பட் சாரி. என்னுடைய நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜானி சார், மாஸ்டர் நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் மாஸ்டர், பட் அதெல்லாம் ஒரு கவலைப்படல. அந்த 2 நாள் என்னை வச்சு நீங்க பார்த்துருப்பீங்களா அவுட்புட். ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய எடிட்டர் சார் பிரேம்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுக்காக முன்னாடி ஆக்சுவலாக ஒருத்தர் விட்டுட்டேன், ரொம்ப தப்பு அது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி பிரதர், ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இனிப்பு இதயத்துக்கு சொந்தக்காரர். He's a sweetheart. I love you, bro. Seriously, சொல்லிருப்பாங்க. Such a nice person. And of course, Gayatri ma'am, it was a pleasure working with you. Yes, and இல்ல ஒரு respect. But நான் மிஸ் பண்ணல ஆக்சுவலா. இந்த விழாவின் நாயகன் தேன் சேர்ந்த தேவா சார். சார் சீரியஸ்லி சார், உங்க பாட்டெல்லாம் நான் வந்து பார்த்து வளர்ந்த பையன் சார். நீங்க இன்னைக்கு எனக்கு உங்களோட பாட்டு நான் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா இங்க உட்காந்து பாதி பேர் அவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய பாட்டுகளையும் பார்த்து தான் வளர்ந்த பையன் தான். பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவருடைய படங்கள்லாம் என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். உங்களுடைய பிக் ஃபேன் நான். லியோனி சார், ஐயா திண்டுக்கல் லியோனி, அவங்க பேச்செல்லாம் பிரதர் சாரி நான் ஏதாவது இது பண்ண நினைக்கிறேன், பட் ஐம் சோ சாரி. ரொம்ப பர்டிகுலரா நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஆர்வலர் அண்ணன், என் நண்பன், இந்த மாண்புமிகு பறையின் கதாநாயகன் லியோ சிவகுமார். such a sweetheart. Thanks bro. நான் என்னை வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத ஆக்சுவலா செட் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃப்ரீடம் தான் நீங்க பாப்பீங்க ஸ்கிரீன்லயுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் மேபி நான் மிஸ் பண்ணலாம், பிகாஸ் சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் December 12th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் தேட்டர்ல வந்து பாருங்க, உங்களுடைய கருத்துல சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ பறை இசை நமக்கு எல்லாருக்குமே தெரியாது. பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டாரு பறை எங்க வாசிப்போம். ஸோ அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இருக்காது. இங்க இருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஊர்ல வெள்ளம் வருது, பறை அடிப்பாங்க.
ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறை அடிப்பாங்க. இல்ல ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனா கூட இருக்கட்டும், பறைதான். எதுவா இருந்தாலும் திருவிழா, பறைதான். ஒரு தமிழர் ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோட ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன். இட்ஸ் a huge honor. அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளவு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்க ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்ப மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்டரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனர்டா ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்க என்ன சொல்றது, தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல சொல்றேன். நீங்க நடுவில் ஒரு கண்டத்தாள எடுத்தீங்க, லிட்டரலா என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அப்பா இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்துல வாசிச்சுட்டேன். அப்படி ஒரு மனசுல டச் ஆயிடுச்சு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். டு பி ஆனஸ்ட், அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா என்னோட நிறைய படங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ December 12th நான் நிஜமா எதிர்பார்க்கிறேன். பறை வெறும் தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, வேர்ல்ட் முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. So looking forward. Thank you so much. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தந்தையருக்கு என் முதல் வணக்கம். பத்திரிகை, ஊடக, இணையதள நண்பர்கள், என் அண்ணன்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்ப்பேன்ற ரொம்ப வெயிட்டிங்ல வீட்டுல உட்காந்து எல்லா பிரஸ் மீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போ உங்களெல்லாம் சந்திக்க போறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கறத என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல்ல கேட்ட இசை பறை இசை. இன்று ஒரு பறை இசை கலைஞராக, இந்த கதையின் நாயகனாக இன்று நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும், இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார், கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கும் மேல இந்த படத்துல எனக்கு முத சுகுமார் தான் அந்த கதை சொல்ல வந்தாங்க. இந்த கதையை சொன்னாங்க. சொல்லும் போது எனக்கு எப்படி போற இது பண்ண போறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். நீங்க பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படிச்சேன். படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதை நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே உலக அரங்குகள்ல போய் பறை இசையை வாசித்துக் கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கத்துக்கிட்டு நான் இந்த படத்துல நடிச்சேன். அதை நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி, அவர் இல்லை அப்படின்னா இந்த படம் கிடையாதுங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் அவர் தான், ஒரு தம்பின்றதுனால. ஓகே, ப்ரொடியூஸ் தயாரிப்பாளர், சாரிங்க. ஓகே, அவருக்கு ரொம்ப அவர் எல்லாம் பண்ணா இந்த படமே கிடையாது. ஏன்னா அவருக்கு சினிமான்றது ரொம்ப புது களம். அவர் இங்க அங்க தொலைவூர்ல தான் அந்த படைப்பிடிப்பை நடத்தணும். அங்க அவர் எல்லா இடத்துலயும் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அது யார் மனம் கோணாம நடந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை, இந்த இடம் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு புள்ளார் சொல்லி போட்டதுல இருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியா நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்த முரளி குரூப் இருக்கு. அவருக்கு நீங்க ஒரு கைதட்டை கண்டிப்பா அந்த இடத்துல கொடுக்கணும். அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கொளஞ்சி குமார் அவர்கள். அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது, இந்த படத்தை அவர் சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாரு. எடிட்டிங்ல பார்ப்பாரு, டப்பிங்ல உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவாரு. அவர் மாதிரி ஒரு நம்ம உண்மையில டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்டு. எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் நமக்கு எப்படி நடிப்புல இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு, டெக்னீஷியனுக்கு இந்த இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மள மாதிரியே அவங்க எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான்.
அதன் பிறகு என்னுடன் இந்த படத்துல கதை நாயகியாக நடித்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து சொல்ல போனா நான் நாயகன் என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேல அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா பேசப்படும் அப்படிங்கறது நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அங்க மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆட சொல்லும் போது ஸ்டெப் வரல ஆரியனுக்கு, இங்க வந்து ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாரு. என்னடா இந்த ஸ்டேஜ் ஆடுறது லைட்டா என்ன ப்ரோ என்ன அப்படின்னு அவருக்கு எந்த ஆர்டர்ல போறது எனக்கே தெரியலதான். நானும் ஒன்றும் பெரிய பேச்சு கலைஞன்லாம் கிடையாது. ஆனா எந்த ஆர்டர்ல போறது அவருக்கு தெரியல. அவரு வந்து பேசிட்டு என்ன கொலை போட்டு போயிட்டாரு. நான் ஒரு மாதிரி ஆர்டர் வச்சிருந்தேன். சரி இவர் வந்து கொலை போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கீனா பேசுறாங்க. சார்லாம் வந்து அவரு பின்னிட்டாரு. மாநாடு மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு. என்னடா எல்லாம் பேசுறாங்க. நம்ம எப்ப நான் என்ன நினைச்சோம் எல்லாரையும் பேச விட்டு கடைசியா வாய்ப்பு தருவாங்க, எல்லாருக்கும் நன்றி, படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து வெற்றி படம் ஆகணும்னு கேட்டு உட்காந்தாலும் பார்த்தா நடுவில் கொடுத்து விட்டாங்க. இந்த வேலையை பிஆர்ஓ சதீசன் தான் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். ஸோ ஆரியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு இந்த விழாவிற்கு மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பாடல் கிடையாது. நம்ம இந்த இவ்வளவு ஒரு பெரிய பாடலை 2 நாட்கள்ல வந்து கோரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஜானி மாஸ்டர் தவிர யாராவது பண்ணிருக்க முடியாது. ரொம்பவே பாராட்டி பேசுனீங்க மாஸ்டர். உங்களோட வாழ்த்து நீங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன், முதல் படி எடுத்து வைக்கிறேன். உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எடிட்டர் பிரேம் ப்ரோவை பத்தி சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தை வந்து நீங்க கட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரேம் ப்ரோ தான். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் நாடி நேரமெல்லாம் துடுத்துருச்சுனேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்லை ஏதோ ஒரு பயங்கர போக்கியான ஒரு சாங்கு அதை கேட்டா எனக்கு ஒன்றும் பெருசா ஆடணும் அப்படின்னு தோணாதுங்க. பறை இசையை கேட்டு என்னால உட்காரவே முடியாதுங்க. என்னால என்ன ஏத்தி கீத்தி விட்டுருந்தா ஆடி இருக்கலாமேன்னு தோணுச்சு. உண்மையிலே கலக்கிட்டீங்க. அந்த யூ ஹேவ் டிசர்வ் தட் அவார்ட்னு. அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்க விரும்பப்படுறோம். உண்மையிலே த கிரேட் நீங்க. அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களுக்கு அவங்க பேசும்போது நல்லா இங்க நின்று பேசுனாங்க. ஆனா நல்லா எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்டுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு மைக் பக்கத்துல வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஆனா அவர் இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு. நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம பயணம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது மிகப்பெரும் பெருமையா இருக்குங்க. இயக்குனர் சார் ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். வெங்கடேசன் சார் உங்க இந்த மேடையில எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த திரைப்படத்துல கதை நாயகன வாய்ப்பு கிடைச்ச பெருமையை விட இந்த திரைப்படம் வந்து உலக அரங்குகள்ல பெரிய பாராட்டுகள் கிடைக்குது அப்படின்றத கேள்விப்படும் பெருமையை விட சார் நீங்க வந்து மேடையில என்னை பாராட்டினீங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை தான். அதுல வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய வார்த்தை பொன்னான வார்த்தை சார். கண்டிப்பா அதுக்காக என்னோட முழு உழைப்பையும் போட்டு கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் கண்டிப்பா இதையும் மீறி உங்கள்ட்ட வாழ்த்துக்கள் வாங்கன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவ் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே உங்களோட ஃபேன் சொல்லுவாங்க. ஆனா உங்கள்ட்ட இருக்க எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் உங்களை பார்த்திருக்கேங்க. எங்க போனாலும் அந்த ஒரு வைபோட தான் இருப்பீங்க. எப்பவுமே ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, பரபரப்பா. உங்களோட அந்த பம்பரக்கனால சாங் இருக்குல்லங்க, அதுக்கு ஒரு கம்போசிங் ஒன்று பண்ணிட்டு போய் பார்த்தீங்களா, அது வாய்ப்பே கிடையாதுன்னா அதோட பெரிய ஃபேன் நானு. அது மட்டும் இல்ல எல்லா பாடலுமே பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த சாங் ரொம்ப எனக்கு போக்கியா ரொம்ப பிடிக்கும் சார். சுபேஷ் முரளி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதன் பிறகு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு திறமைக்கு இயக்குனர் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு நான் சாரி சார் பதட்டமாயிட்டேன் சார். போச்சு உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. பாக்கியராஜ் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பாக்கியராஜ் சாருக்கு நிறைய பேர் பாக்கியராஜ் சாரை கடமைப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னா அண்ணன் சாந்தனு அண்ணன் நடித்த ராவணகோட்டம் திரைப்படத்தை வந்து தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ற அந்த ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த நேரத்துல நான் வந்து கேஆர்ஜி குழுமத்தின் தலைவர் தயாரிப்பாளர் திரு கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வேலை பார்த்ததுக்கு நான் மிகப்பெரும் பாக்கியமான கருதுகிறேன் சார். அவர்களுக்கு நன்றி சார். இந்த மேடைக்கு நீங்க வந்து எங்க அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த ஜெனரேஷன்ல இந்த இடத்துல இவருடைய இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்
இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அவரோட இசைகளை கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் நடித்த திரைப்படத்துல, நான் நடித்த இந்த மாண்புமிகு ஒரு திரைப்படத்துல அவர் இசையில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கறது வந்து மிகப்பெரும் பாக்கியமா நான் கருதுகிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். உங்களோட இசையை உயிரோட்டமா கொண்டு வரதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த விழாவின் நாயகன் நீங்க. இதுக்கு மேல எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்றேன்னு தெரியல சார். நீங்க இல்லைன்னா இந்த ஏன்னா ஒரு ஒரு படத்துல பறை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு பறையை தான் படமாவே எடுக்கிறோம்ன்றத உங்களை தவிர யாருமே இந்த இசையை போட்டிருக்க முடியாது சார். இத நீங்க இல்லாம இது சாத்தியமும் கிடையாது. சோ அதுக்காக நாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்னா. உங்களை எப்படி சொல்றதுன்னா, நீங்க அமைப்பாய் திரளோம்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கேன். அமைப்பாய் திரளோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதன் கேட்டால் போல பறை இசையின் கீழ், இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தின் கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த இசையை உங்களுடைய மாண்புமிகு கரங்களால் வெளியிடுவதை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு இருந்துவிட போகிறது என்பதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த விழாவுக்கு நீங்க வந்தது எங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியமாக நாங்க நினைக்கிறோம். அப்பா ஏன் ஒரு நடுவில் விட்ட கேப் போட்டேன்னா என்ன பேசுறது? நான் இருக்கேன்லங்க, எனக்கு மேல என்ன வேணும்? அவர் மகன் நான் ஹீரோ ஆயிட்டேன். இந்த மேடம் என்ன தப்பாய் போறோம் அப்படின்னா, உனக்கு அவர் உன்னை பத்தி பேசுவாரு, நீ அவரை பத்தி பேசுவ, அப்படி ஆயிடக்கூடாது. இன்னொன்னு, இந்த பிறவி எனக்கு கொடுத்தது எங்க அப்பா தான். அதனாலதான் நான் பேச ஆரம்பிக்கும் போதே என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு வணக்கம்ட்டேன். எங்க அம்மா இங்க உட்காந்துருக்காங்க, எங்க அப்பா அவங்க இல்லாம எனக்கு கிடையாது. அவங்க அந்த மைக்கில பேசிதான் ஒளிபரிக்க முடியுமா, பேசிதான் நான் பதிவு பண்ணுன்ற இது எனக்கு இங்க இல்ல. இன்னொரு மேட்டர் சொல்லணும் சார், நல்லா ஞாபகப்படுத்துறீங்க சார். அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளவு அழகா வாட்சி கொடுத்தாங்க, எங்களையும் வாசிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. சோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி பிரதர். சோ நன்றிங்க, தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 12 மாண்புமிகு பறை திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த விழாவின் நாயகர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தேனிசை தென்றல் தேவா அவர்களே, திரைக்கதை மன்னன் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, ஒட்டுமொத்த அவையையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மை எல்லாம் மெய் சிலிர்க்க வைத்து கவலைகளை எல்லாம் மறக்க வைக்கக்கூடிய வகையிலே வழக்கம் போல உரையாற்றி அமர்ந்திருக்கிற நகைச்சுவை தென்றல் அண்ணன் லியோனி அவர்களே, மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களே, கலை மாமணி பாப்பம்பட்டி முனுசாமி அவர்களே, தேனிசை தென்றல் அவர்களின் இசை வாரிசு அன்பு இளவல் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, இசையமைப்பாளர் அண்ணன் சபேஷ் முரளி அவர்களே, இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களே, திரு அன்பு செல்வன் அவர்களே,
இத்திரைப்படத்தின் நாயகன் தம்பி சிவா அவர்களே, இணை நாயகர் ஆரியன் அவர்களே, நாயகி காயத்ரி அவர்களே, இத்திரைப்படத்தின் இயக்குனர் விஜய் சுகுமாரன் அவர்களே, தயாரிப்பாளர் முரளி அவர்களே, இந்த கதையை எழுதியிருக்கிற சுபா அவர்களே, சுரேஷ் ராம் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற பேராளுமைகளே, கலைஞர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது, சிலிர்ப்பூட்டியது. இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தென்றல் அவர்களின் இசையுடன் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குநர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து ஆணவ கொலைக்கு எதிராக இப்படியும் சிந்திக்கலாம், திரைக்கதை அமைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களின் உரை, எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை, நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது, வியப்புக்குள்ளாக்கியது. பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது, நாகரிகம் அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது. ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள். பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது. அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால், ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. தங்கர்பச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல, அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையிலே இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டி இருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம், தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். இயக்குனரின் துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல்.
அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாகின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம். இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. இந்த கிராமத்தில் சிலர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பறை அடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூல சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து. பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை, அது இடையினரை, எரள வரள இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லினரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லினரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை, இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை, ஆதிக்குடி. அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோனுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம் இது 7 தலைமுறை
குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல் தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து, அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை, அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை. சோறு திங்கிறேன்னு சொன்னா அது சேரி பையன் மாதிரி பேசுறேன். சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி. பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி, பல்லு சேரி, பச்சேரி. இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர். ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம். அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால் தான் விஜய் சுகுமாரை இந்த படத்திற்கு மாண்புமிகு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார். ஆனா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நாடோடி மன்னன், நாடோடி என்பவன் ஏதும் இல்லாதவன், மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன். ரெண்டையும் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதை போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது, பறை என்பது இழிவானது. இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல், பிரதமர் என்கிற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குனருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது. மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல், அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை. சில பேர் இல்லைங்க இந்த படத்தெல்லாம் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதியவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள், பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள். அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா? இப்ப படத்துல முதல் படத்தை நடிச்சாக்க அந்த படத்துடைய பெயர் சேர்ந்து போகும். சில பேருக்கு பெயர் முன்னிட்டுல சேரும். அப்போ இவருக்கு என்ன முன்னிட்டு வரும்? அவருக்கு ஒரு தயக்கம் வரும். ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும், பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல். மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார். பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று. அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பிறரின் நிலையில் இருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி. அண்ணன் பாக்கியராஜ் என்ன சொன்னார், எவ்வளவு நகைச்சுவையோடு சொன்னார். ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாரதனை காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை. அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும், பயிற்சி வேண்டும்.
சர்வர் வேலை செய்யறதுக்கு ஒரே நேரத்துல 10 பேர் வருவான், 10 விதமா ஆர்டர் பண்ணுவான். அது அனைத்தையும் கேட்டு மனசுல ஞாபகத்துல வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் எது கேட்டானோ அவன்கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய பணி தோழர்களே. பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. நீ மன்னனாய் வாழ்ந்து விட முடியும் இந்த சமூகத்தில், ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது. திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன், என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு, திரும்ப போறது. ஆனால் நான் அங்கேயே வேலை செய்வேன். அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இருக்கிற அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது. திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கும், நான் திரும்ப போனா ஊர்ல இருக்கிற என்ன நினைப்பான், அது எவ்வளவு பெரிய காயத்தை மனசுல ஏற்படுத்தும். எப்படி நம்ம தலையிலிருந்து வாழ முடியும், மற்ற இளைஞர்களோட எப்படி அங்க நடமாட முடியும், அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே. ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால் தான் இன்குலாப் சொன்னார், நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார். அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை. இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம், ஆதி சமூகம். தோழர்களே, சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆணவ கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியராஜ் சொன்ன போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அது இன்றைக்கும் தொடர்கிறது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம், சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும், பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும் தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல். இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல. 2000 ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவை பாட்டி சொன்னதிலிருந்து ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்ற எல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது. இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்களை பதிவுகள். நாம இன்னைக்கு புதுசா பேசல. இத ஐயன் திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு, ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை, இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி. இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு
ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது, தாக்கம் இருக்கிறது, சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அது சாதியின் பெயரால் இங்கே நசுக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற சமத்துவ கோட்பாட்டை ஒரு அரசியலாக நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம், பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். அது இலக்கியம், கலை இலக்கியம் போன்ற தளங்களில், பண்பாட்டு தளங்களில் இன்னும் இன்னும் ஆழமாக போய் வேரூன்ற வேண்டும். அதற்கு இந்த ஆற்றல், கலை திறன்களை பயன்படுத்துவது. 40 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் படத்தில் இது குறித்தெல்லாம் அவர் விவாதித்திருக்கிறார், சாதியை விமர்சித்திருக்கிறார். திரைப்படங்களில் இன்றைக்கு புதிதாக இது வரவில்லை. திரைப்படங்களில் நீண்ட காலமாகவே இதற்கு எதிரான படைப்புகள் நிறைய வந்திருக்கின்றன. பழைய படங்களில் நிறைய பாடல்கள் கூட இருக்கின்றன. அந்த பாடல்கள் எல்லாம் இப்போது எடுத்து சமூக ஊடகங்களில் தோழர்கள் பரப்புகிறார்கள். ஆகவே ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அந்த போராட்டத்திலே திரைக்கலை ஆளுமைகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது, அதற்காக தங்களுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது, இது போன்ற படைப்புகளை கொண்டு வருவது, இதன் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. விஜய் சுகுமாரன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி சிவா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார். அவருடைய உரையில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவு அரசியல் புரிதலாக ஒரு நீண்டகால அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன். இது போன்ற கலைஞர்கள் தான் திரைத்துறையை கையில் எடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள், நியாயப்படுத்துகிற இயக்குநர்களும் இருக்கிறார்கள். ஆணவ கொலை கூட கருணை கொலை என்று சொன்னால் அது மெர்சி கில்லிங். இது ஆணவ கொலை, தமிழ்ல கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத, அதை நம்ம அது ஹானர் இல்லை, கௌரவம் இல்லை, ஆணவத்தால், சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம். அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள். நமக்கு கவலையாக இருக்கிறது. திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம்? மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக் கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார், சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். இந்த திரைப்படத்தில் நாம் முழுமையாக பார்த்தால்தான் என்ன கதை கருப்பொருளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் கூட இந்த தலைப்பே நம்மை வியக்க வைக்கிறது, ஆழ சிந்திக்க வைக்கிறது. அந்த வகையிலே இது வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் லியோனி அவர்களுக்கும், இயக்குனர் விஜய் சுகுமாரன், தம்பி சிவா போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.